தோழர் அனுரகுமார திஸ்நாயக் அவர்கள் இந்த நாட்டிலே ஆட்சி மாற்றம் ஒன்றை ஏற்படுத்துவதற்கு தமிழ் மக்களும் ஒத்துழைக்க வேண்டும் என்கிற வேண்டுகோளை விடுத்திருக்கின்றார். தென்னிலங்கை மக்கள், அதாவது சிங்கள மக்கள் ஆட்சி மாற்றத்திற்கு தயாராகிவிட்டார்கள் என்றும் அதற்கு ஏதுவாக தமிழ் மக்கள் அவருடைய வார்த்தைகளிலே சொல்வதாக இருந்தால் வடக்கு மக்கள் வாக்களிக்க வேண்டும், வாக்களிக்க முன்வர வேண்டும் என்று அவருடைய வேண்டுகோள் அமைந்திருக்கிறது. ஊழலற்ற, அதிகார துஷ்பிரயோகமற்ற, சுரண்டலற்ற, பாரபட்சமற்ற ஒரு சமூக கட்டமைப்பினை ஏற்படுத்த முடியும் என்கிற நம்பிக்கையோடு இந்த வேண்டுகோளை அவர் விடுத்திருப்பதாக தெரிகிறது. ஆனால் தமிழ் மக்களை பொறுத்த மட்டிலே ஒரு அடிப்படை பிரச்சினை இலங்கை சுதந்திரமடைந்த நாளிலிருந்து இருந்து வந்திருக்கிறது. படிப்படியாக அது கூர்மையடைந்திருக்கிறது. கடைசியாக அதன் உச்சகட்டமாக 30 வருடங்கள் இந்த நாட்டிலே ஒரு உள்நாட்டு போரே நடந்து முடிந்திருக்கிறது. இந்த வரலாற்று பின்னணியிலே தோழர் அனுரகுமார திஸ்நாயக் அவர்களுடைய வேண்டுகோளை பரிசீலிக்கிற பொழுது அவர் தமிழ் மக்களுடைய அடிப்படை பிரச்சினை என்ன என்பதை ஒருபுறம் தள்ளிவிட்டு ஒட்டுமொத்தமாக இலங்கை முழுவதற்கும் சிங்கள மக்கள், தமிழ் மக்கள், முஸ்லிம் மக்கள் உட்பட இலங்கை தீவின் மக்கள் அனைவருக்கும் உள்ள பொதுவான பிரச்சனைகளை பற்றியே கரிசனை கொண்டவராகவும் கவனத்தில் கொண்டவராகவும் தன்னுடைய பேச்சிலே கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. இதுதான் இப்பொழுது சில சிங்கள தலைவர்களிடம் நாங்கள் காண்கின்ற குறைபாடு. முற்போக்கு சிந்தனை கொண்டவர்கள் பாரிய அரசியல் பொருளாதார மாற்றங்களை இந்த நாட்டிலே இனியாவது ஏற்படுத்தியாக வேண்டும் என்கிற தீவிர உணர்வு கொண்டவர்கள் இந்த விடயத்திலே, அதாவது தமிழ் மக்களின் அடிப்படை பிரச்சினை தொடர்பிலே ஓர் முழுமையான பார்வை கொண்டவர்களாக இல்லை. ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துவதால் மாத்திரம் எமது மக்களுக்கு இந்த நாட்டிலே நிம்மதியும் அமைதியும் மற்றும் பிரச்சனைகளுமற்ற ஒரு வாழ்க்கை உறுதிப்படுத்தப்படும் என்று நாங்கள் நம்பவில்லை. நாங்கள் இந்த நாட்டிலே நீண்ட நெடுங்காலமாக அடிமைப்படுத்தப்பட்டு வந்திருக்கிறோம். தமிழர்கள் என்ற காரணத்திற்காக விவரிக்க முடியாத பாரபட்சங்களுக்கு எமது மக்கள் உள்ளாக்கப்பட்டு வந்திருக்கிறார்கள். மிக கொடுமையான சட்டங்கள் எமது மக்கள் மீது ஏவி விடப்பட்டு வந்திருக்கின்றன. இன்னும் சொல்லப்போனால் இந்த யுத்தம் 79 பிரகடனப்படுத்தப்படாத அளவிலே தொடுக்கப்பட்ட இந்த அரச பயங்கரவாதம் 2009 வெற்றிகரமாக தமிழ் மக்களுடைய எதிர்ப்பு போராட்டத்தை முறியடிக்கின்ற வரையிலே 30 வருஷ காலம் ஒரு நரக வாழ்க்கைக்குள்ளே எமது மக்கள் இருந்து வந்திருக்கிறார்கள். இந்த பின்னணியிலே தான் நண்பர் அனுரகுமார திஸ்நாயக் அவர்கள் 2010 நீங்கள் சரத் பொன்சேகாவுக்கு வாக்களித்தீர்கள். 2015 மைத்ரிபால சிறிசேனவுக்கு வாக்களித்தீர்கள். 2019 கோதபாய ராஜபக்ஷவுக்கு எதிராக வாக்களித்தீர்கள் என்றெல்லாம் கூறி இந்த முறை தனக்கு வாக்களித்து ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த கை கொடுங்கள், தோள் கொடுங்கள் என்று பகிரங்க அறைகூவலை விடுத்திருக்கிறார். அது அவருடைய நிலைப்பாட்டை பொறுத்த மட்டிலே புரிந்து கொள்ளப்படக்கூடியது. ஆனால் எங்களுடைய நிலைமை, எமது மக்களுடைய நிலைமை முற்று முழுதாக வேறுபட்டிருக்கிறது என்பதை அவர் புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் இந்த யுத்தத்துக்கு தொடர்ந்து முகம் கொடுக்க வேண்டி வந்ததற்கான அடிப்படை காரணம் எங்களுடைய அடிப்படை உரிமைகளை நாங்கள் விட்டு கொடுக்க மறுத்தது. ஒரு தனி தேசிய இனம் என்ற அடிப்படையிலே சர்வதேச சட்டத்தின் கீழ் எங்களுக்குள்ள உரிமைகளை நாங்கள் விட்டு கொடுக்க அல்லது சரணடைய செய்ய மறுத்தது என்பதை அவர் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த யுத்தத்தின் பொழுது
யார் யார் எப்படியெல்லாம் நடந்து கொண்டார்கள் தெற்கில் உள்ள அரசியல்வாதிகளை பொறுத்தமட்டிலே என்பது எமது மக்களுக்கு நன்றாக தெரியும். அந்த பழைய விஷயங்களை நான் இப்பொழுது கிளற விரும்பவில்லை. ஜேவிபி என்ற கட்சி யுத்தம் முடிகின்ற வரையிலே எவ்விதம் செயல்பட்டது என்பது எங்களுக்கு தெரியும். 1988ஆம் ஆண்டு இந்திய இலங்கை ஒப்பந்தத்தின் கீழ் ஒன்றாக ஒரே மாகாணமாக இணைக்கப்பட்டிருந்த வடக்கு கிழக்கு மாகாணங்களை சட்ட ரீதியாக பிரிப்பதற்கு உயர் நீதிமன்றத்தை நாடி வழக்கு தாக்கல் செய்து 2006 அதில் வெற்றி கண்டவர்கள் ஜேவிபி என்பதை எமது மக்கள் இன்னமும் ஞாபகத்தில் வைத்திருக்கிறார்கள். ஆனால் அதையெல்லாம் அவர்களுக்கு விரோதமான ஒரு காரணமாக நாங்கள் இப்பொழுது பார்க்க விரும்பவில்லை. ஜேவிபி என்ற பெயரை ஒரு பக்கம் தள்ளிவிட்டு தேசிய மக்கள் சக்தி என்கிற புதிய பெயரோடு ஒரு புதிய அவதாரம் எடுத்திருக்கிற இந்த அரசியல் சக்தி அல்லது இந்த அரசியல் அணி இப்பொழுது தோழர் அனுரகுமார திஸ்ஸநாயக்காவை களத்திலே இறக்கி எமது மக்களுடைய ஆதரவை கோருகிற பொழுது நாங்கள் ஒரு விடயத்தை சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். பல விஷயங்களை நீங்கள் பேசுகிறீர்கள். ஊழலுக்கு நாங்களும் எதிர்ப்பானவர்கள், அதிகார துஷ்பிரயோகத்திற்கு நாங்களும் எதிர்ப்பானவர்கள். பாரபட்சம் என்பது எந்த வடிவில் வந்தாலும் அரசியல் ரீதியாக, இன ரீதியாக, மத ரீதியாக, பொருளாதார ரீதியாக எந்த வடிவில் வந்தாலும் உங்களைப் போலவே நாங்களும் அதற்கு தீவிரமான எதிர்ப்பாளர்கள். ஆனால் அத்துடன் விஷயம் முடிந்து விடவில்லை. எமது மக்களை பொறுத்தமட்டிலே நாங்கள் இந்த இலங்கை தீவிலே சிறுபான்மை மக்கள் என்ற அடிப்படையிலே வடகிழக்கிலே பெரும்பான்மையாக நீண்ட நெடுங்காலமாக நாங்கள் வாழ்ந்து வந்தாலும் ஒட்டுமொத்த இலங்கை தீவிலும் நாங்கள் சிறுபான்மை மக்கள் என்ற அடிப்படையிலே எங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு, எங்கள் சுதந்திரத்தை நிலைநாட்டுவதற்கு, எங்கள் மரபுவழி தாயகத்திலே எங்கள் இருப்பை நாங்கள் உறுதி செய்து கொள்வதற்கு எங்களுக்கு ஆக குறைந்தது ஒரு பூரண சுயாட்சி அரசியல் நிர்வாக அமைப்பு முறை வேண்டும் என்பதைத்தான் நாங்கள் இப்பொழுது எங்களுடைய அரசியல் கோரிக்கையாக கடந்த பல ஆண்டுகளாக முன்வைத்திருக்கிறோம். இந்த விடயத்திலே வேறுபட்டு நிற்கும் தமிழ் அரசியல் கட்சிகளுக்கிடையிலே, தமிழ் தேசியம் சார்ந்த அரசியல் கட்சிகளுக்கிடையிலே எந்த வேறுபாடும் கிடையாது. இது ஒரு ஒருமித்த கோரிக்கை. ஆனால் அதற்கு தேசிய மக்கள் சக்தியினுடைய பதில் என்ன? பல்வேறு பிரச்சனைகளுக்கு திட்ட வட்டமாக வெற்றொன்று துண்டு ஒன்றாக பரிகாரங்களை முன்வைத்திருக்கும் தேசிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் நண்பர் அனுரகுமார திஸ்ஸநாயக்க இனப்பிரச்சினை தொடர்பிலே தங்களுடைய தீர்வு என்ன, தாங்கள் முன்வைக்கின்ற திட்டம் என்ன என்பதை இனியாவது எமது மக்களுக்கு முன்னாலே சமர்ப்பிக்க வேண்டும். முழு இலங்கை தீவுக்கும் அவர்கள் அதை பகிரங்கமாக சொல்ல வேண்டும். இதிலே அவர்கள் ஒளித்து பிடித்து விளையாட முடியாது. நாங்கள் எங்களுக்கு ஆட்சிக்கு வருவதற்கு கை கொடுங்கள், ஆட்சிக்கு நாங்கள் எல்லோரும் சேர்ந்து அரசாங்கத்தை அமைப்போம், பின்னர் நாங்கள் எல்லோரும் மேசையிலே ஒன்றாக உட்கார்ந்து பேசி தீர்ப்போம் என்கிற இந்த கதைகள் எல்லாம் எத்தனையோ பேசிய கதைகள். எத்தனையோ பேர், பண்டாரநாயக்க, ஜேஆர் ஜெயவர்தன, ஸ்ரீமாவோ, இப்படி எத்தனையோ பேர், ஏன் மறைந்த பிரேமதாச, இப்படி எத்தனையோ பேர், இவையெல்லாம் புளித்து போன பழைய கதைகள். இந்த கதைகள் எல்லாம் சொல்லப்பட்ட பின்னர் தான் இந்த யுத்தம் வெடித்தது, நீடித்தது, முரட்டுத்தனமாக மூர்க்கத்தனமாக எமது மக்களிலே 1.5 லட்சம் பேர்களுடைய உயிர்களை பலியெடுத்து முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது என்கிற அந்த கசக்கின்ற கடுமையான உண்மையை நாங்கள் தினமும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். யுத்தத்திலே காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் தொடர்பிலே நீதி விசாரணையை பற்றி திஸ்ஸநாயக்க பேசியிருக்கிறார். அனுரகுமார திஸ்ஸநாயக்க உள்நாட்டு பொறுமுறையை பற்றி அவர் பேசுகிறார். அதே நேரத்திலே உயர் நீதிமன்றத்தின் தீர்ப்பை இந்த நாட்டின் ஜனாதிபதி மதிப்பதில்லை, ஜனாதிபதி பொருட்படுத்துவதில்லை என்பதையும் அவர் கூறியிருக்கிறார். குறிப்பாக போலீஸ் மா அதிபருடைய விடயத்திலே ஒரே நேரத்திலே இந்த 2 கருத்துக்களும் வந்திருக்கின்றன. இந்த நாட்டிலே உயர் நீதிமன்றத்தின் தீர்ப்பு மதிக்கப்படவில்லை என்று சொல்கிற அதே நேரத்திலே இந்த நாட்டின் நீதித்துறை பல்வேறு அழுத்தங்களுக்கு நீண்ட காலமாக உள்ளாக்கப்பட்டு வந்திருக்கிறது என்கிற உண்மையை பகிரங்கமாக குறிப்பிடுகிற அனுரகுமார திஸ்ஸநாயக்க இந்த நாட்டின் நீதி நிர்வாக முறையின் மீது, உள்நாட்டு பொறிமுறையின் மீது நம்பிக்கை வைத்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் உடைய விவகாரத்தை விசாரித்து நீதி காண முடியும் என தமிழ் மக்களை நம்ப வைக்கலாம் என்று நம்புகிறாரா? இதனால் தான் தமிழ் மக்களாகிய நாங்கள் சர்வதேச ரீதியிலான விசாரணை, சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் இந்த போர்க்குற்றங்களை யுத்தத்தின் போது எமது மக்களுக்கு எதிராக
ஆயுத மோதலிலே எந்த விதத்திலும் சம்பந்தப்பட்டிராத சாதாரண பொதுமக்களுக்கு எதிராக புரியப்பட்ட அத்தனை போர்க்குற்றங்களும் விசாரிக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் கோருகிறோம். அதிலே பலமான நபர்கள், உயர் பதவிகளில் இருந்த நபர்கள், இளைப்பாறிய நபர்கள், ஏன் இன்னமும் உயர் பதவிகளை வைத்துக் கொண்டிருக்கிற பல நபர்கள் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் என்பதும், இந்த விவகாரம் உள்நாட்டிலே விசாரிக்கப்பட முடியுமாக இருந்தால், விசாரிக்கப்படுமானால் இந்த நாட்டினுடைய நீதித்துறை கடந்த காலத்தை போலவே பல அழுத்தங்களுக்கு முகம் கொடுக்க வேண்டி வரும் என்பதும், நீதித்துறை மாத்திரமல்ல இந்த வழக்குகளை நடாத்த கடமைப்பட்டிருக்கிற சட்ட மா அதிபர் திணைக்களமும் கூட பல்வேறு அழுத்தங்களுக்கு ஆளாக வேண்டி வரும் என்பதையும் நாங்கள் நன்றாக அறிவோம். அதனால்தான் நாங்கள் தொடர்ந்து கூறி வருகிறோம், உள்நாட்டு பொறிமுறையிலே எங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்று. இதை முதலிலே தேசிய மக்கள் சக்தி நண்பர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தமிழ் மக்களுடைய சந்தேகங்கள், தமிழ் மக்களுடைய அச்சங்கள், அனுபவ ரீதியாக தமிழ் மக்கள் கொண்டிருக்கிற நீதியான கருத்துக்கள், இவற்றை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எங்களுடைய நிலைமையிலிருந்து ஒரு வினாடி அவர்கள் இந்த பிரச்சனையை இந்த பக்கத்தில் இருந்து பார்க்க வேண்டும். அடிமைப்பட்டு, அடக்கப்பட்டு, ஒடுக்கப்பட்டு, போரிலே வாட்டி வதைக்கப்பட்ட இனம் இப்பொழுதும் தனது காயங்களை தனது நாவினாலே காயப்பட்ட ஒரு அப்பாவி மிருகத்தை போல நக்கிக் கொண்டிருக்கிறது, ஆறுதல் பெற முயற்சிக்கிறது. ஆனால் எங்களை பார்த்து கைகொடுங்கள் என்று கூறினால், ஆக குறைந்தது தேசிய மக்கள் சக்தி தன்னுடைய தீர்வு திட்டத்தினுடைய வரையறைகளை அடிப்படையாவது வெளிப்படையாக சொல்ல வேண்டாமா? ஒரு கவர்ச்சி நடிகை, திரைப்பட நடிகை, திரைப்படத்திலே தன்னுடைய கவர்ச்சி அம்சங்களிலே சிலவற்றை காட்டி வேறு சிலவற்றை மறைப்பதை போல நண்பர் திஸ்நாயக் அவர்கள் பல்வேறு பிரச்சனைகளிலே பட்டவர்த்தனமாக வெளிப்படையாக பேசிக்கொண்டு, ஏன் இந்த விவகாரத்தில் தமிழ் மக்களுடைய பிரச்சனையில், இந்த நாட்டின் தேசிய கேள்வியாக தொடர்ந்து நீடிக்கின்ற இன பிரச்சனையில் தன்னுடைய தீர்வு திட்டம் என்ன என்பதை, அல்லது அதனுடைய எல்லைக்கோடுகளை, உள்ளார்ந்த சில அடிப்படை அம்சங்களையாவது சுட்டி காட்ட தயங்குகிறார் என்பதுதான் எங்களுடைய கேள்வி. இதிலே தமிழ் மக்களுடைய காதிலே யாரும் பூச்சுற்ற முடியாது. நண்பர் திஸ்நாயக் அவர்களை நன்கறிந்தவர் என்ற முறையிலே அவருக்குரிய மரியாதையோடு நான் சொல்லிக்கொள்வேன். இடதுசாரி தலைவர்கள் பலரை நாங்கள் பார்த்திருக்கிறோம். எங்களுக்காக ஒரு காலத்திலே பிலிப் குணவர்தன, என்.எம். பெரேரா, லெஸ்லி குணவர்தன, கொல்விநாடி சில்வா போன்ற டாக்டர் எஸ்.ஏ. விக்ரமசிங்க போன்ற தலைவர்கள் குரல் எழுப்பினார்கள். மலையக தமிழ் மக்களுடைய பிரஜா உரிமை பறிக்கப்பட்ட பொழுது வடகிழக்கைச் சேர்ந்த சில தமிழ் எம்பிக்கள் ஒத்துழைத்து அதற்கு ஆதரவாக வாக்களித்து வரலாற்று துரோகம் புரிந்த நேரத்தில் கூட இந்த இடதுசாரி தலைவர்கள், குருநாகலவின் ஸ்ரீ நிசங்க உட்பட, தகநாயக உட்பட, ஐஎம்ஆரை எரியகொல்ல உட்பட இந்த பிரச்சனையிலே, பிரஜா உரிமை பிரச்சனையிலே எதிராக, அந்த மசோதாவுக்கு எதிராக வாக்களித்தார்கள். பின்னாளிலே நடந்தது என்ன? சிங்களம் மட்டும் சட்டத்தை எதிர்த்தவர்கள் கூட பின்னாளிலே சிங்களம் மட்டும் கொள்கைக்கு முன்னாலே சரணடைந்தார்கள். இந்த கசப்பான வரலாற்று பின்னணியிலே சிங்கள இடதுசாரி தலைவர்கள், தமிழ் மக்களாலே மதிக்கப்பட்ட தலைவர்கள் வாக்குறுதிகளை மீறி அரசியல் சந்தர்ப்பவாதிகளாக தேர்தலிலே வாக்குகளை பெறுவதற்காக, சிங்கள மக்களுடைய வாக்குகளை பெறுவதற்காக தங்களுடைய சோசியலிச சித்தாந்தத்தை தலைகீழாக புரட்டி போட்ட அந்த வரலாற்றை மறக்காத நாங்கள் எவரையும் இந்த விவகாரத்திலே மேலோட்டமாக நம்புவதற்கு தயாராக இல்லை. தமிழ் மக்களை நம்ப வைக்க வேண்டும் என்று நண்பர் திஸ்நாயக விரும்பினால், ஆக குறைந்தது இந்த நாட்டினுடைய ஒற்றையாட்சி அரசமைப்புக்கு வெளியே வந்து இனப்பிரச்சனைக்கு தீர்வு காண தயாராக இருக்கிறேன் என்பதையாவது அவர் சொல்ல வேண்டும். தமிழ் மக்கள் உறுதியாக நம்புகிறார்கள், தொடர்ந்து சொல்லி வந்திருக்கிறார்கள், தேர்தலிலே வாக்களித்து வந்திருக்கிறார்கள். ஒற்றையாட்சி திட்டத்தை, ஒட்டுமொத்த அரசியல் நிர்வாக அதிகாரங்களும் கொழும்பில் உள்ள மத்திய அரசாங்கத்திடம் குவிந்திருக்கிற இந்த ஒற்றை ஆட்சி என்கிற அரசமைப்பு முறையினை முற்றாக நிராகரிக்கிறோம் என்பதை, இந்த பின்னணியிலே ஆக குறைந்தது தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வினை வழங்குகிற விடயத்திலே ஒற்றையாட்சி அரசியல் அமைப்புக்கு வெளியே, ஒற்றையாட்சி அரசியல் பொறிமுறைக்கு வெளியே செல்ல தயாராக இருக்கிறேன் என்பதையாவது அவர் சொல்ல முடியுமா? அதை சொல்வாராக இருந்தால் அவருக்கு நாங்கள் ஆதரவளிப்பது பற்றி இந்த இறுதி கட்டத்தில் கூட எங்களாலே பரிசீலிக்க முடியும். இதை நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். ஏனைய விடயங்களிலே எங்களுக்கும் அவருக்கும் கருத்து வேறுபாடு கிடையாது. சுரண்டல்,
அடக்குமுறை, அநியாயம், அக்கிரமம் என்பதிலே சிங்கள இளைஞர்களைப் போலவே தமிழ் இளைஞர்களும் கடந்த காலத்திலே தங்கள் நிலைப்பாடுகளை தெளிவாக நேரடியாக செயல்பாட்டிலே காட்டியிருக்கிறார்கள். ஆனால் எங்களுடைய அடிப்படை பிரச்சனையில் தான் இந்த வேறுபாடு இருக்கிறது. எங்களை நம்புங்கள் என்று சொல்லி எவராவது வடக்குக்கு வரும்போது தேனொழுக பேசுவதால் நண்பர் திசுநாயகவை நான் சொல்லவில்லை. பொதுவாகவே இங்கே வருகிற தென்னிலங்கை அரசியல்வாதிகளுக்கு வவனியாவுக்கு வரும்போதுதான் இனப்பிரச்சனை ஞாபகத்திற்கு வருகிறது. இங்கே பேசுகிறவர்கள் அதை பற்றி வடக்கிலே தெற்கிலே வாய் கூட திறப்பதில்லை. அங்கே இந்த நாடு வங்குரோத்தாக போனது யாரால், எப்படி என்கிற பட்டிமன்றம் விவாத மேடைதான் அதிகாரத்திற்கு போட்டியிடுகிற சிங்கள முன்னணி வேட்பாளர் மத்தியிலே சூடு பிடித்திருக்கிறது. ஆனால் எங்கள் பிரச்சனை வேறு. இதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு அடக்கப்பட்ட இனமாக நாங்கள் தொடர்ந்து இந்த நாட்டிலே நசுக்கிக் கொண்டிருக்க முடியாது. கரப்ஷன் என்று ஆங்கிலத்திலே கூறப்படுகிற இந்த ஊழலை நாங்கள் எதிர்க்கின்ற அதே வேளையிலே ரேஷியல் ரிப்ரெஷன், இன ரீதியான ஒடுக்குமுறைக்கு தொடர்ச்சியாக பல தசாப்தங்களாக சுதந்திர இலங்கையிலே பாதிக்கப்பட்டவர்கள் என்ற அடிப்படையிலே எங்கள் நிலைப்பாட்டை நாங்கள் இந்த சந்தர்ப்பத்திலே தெளிவாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். இப்பொழுதும் நேரம் கடந்து விடவில்லை. தமிழ் மக்களுடைய ஆதரவு இந்த தேர்தலிலே தீர்க்கமானது என்று அன்றகுமார திசுநாயக்க கருதினால் அவர் தமிழ் மக்கள் பிரச்சினையில் இனியாவது வாய் திறந்து ஒடித்து பிடித்து விளையாடாமல் வெளிப்படையாக வெட்டொன்று துண்டு ரெண்டாக இனப்பிரச்சினை தீர்வுக்கு துணிச்சலான கருத்தினை அடிப்படையை ஒற்றையாட்சிய அரசியல் திட்டத்திற்கு வெளியே செல்வதற்கு இனப்பிரச்சினை விவகாரத்திலே தானும் தனது கட்சியும் தயாராக இருக்கிறோம் என்று சொல்ல முன்வர வேண்டும். சொல்ல முடியாது அவராலே. ஒரு சவாலாக நான் அவருக்கு விடுக்க விரும்புகிறேன். ஏனென்றால் இவர்கள் எல்லோரும் அஞ்சுகிறார்கள். இப்படி சொன்னால், வாய் திறந்தால் சிங்கள மக்கள் மத்தியில் இருக்கிற ஆதரவு சரிந்து இரவோடு இரவாக காற்றோடு கரைந்து போய்விடும் என்று அவர்கள் கவலைப்படுகிறார்கள், அச்சமடைகிறார்கள். இதுதான் லங்கா சமசமாஜ கட்சி தலைவர்களுக்கு நடந்தது. இதுதான் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களுக்கு நடந்தது. இந்த நிலையிலே எங்களிடம் வந்து வெள்ளையராட்சி காலத்திலேயே டொனமூர் அரசியல் திட்டம் கொண்டு வரப்பட்ட 1931 ஆண்டு அந்த மட்டுப்படுத்தப்பட்ட அரசியல் அதிகார பங்கீடு திட்டத்தை அடியோடு நிராகரித்து யாழ்ப்பாண இளைஞர் காங்கிரஸ் ஒட்டுமொத்த இலங்கையிலும் தனியொரு அமைப்பாக அதை நிராகரித்து பூரண சுவராஜ்யத்தை கோரிய அந்த வரலாற்றை நான் நண்பர் திசுநாயக்காவுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். வடக்கின் 5 சட்டசபை தொகுதிகளிலே 4 யாழ்ப்பாணம், பருத்தித்துறை, காங்கேசன்துறை மற்றும் ஊர்காவற்றுறை ஆகிய 4 தொகுதிகளிலும் எந்த ஒரு வேட்பாளரின் நியமன பத்திரம் தாக்கல் செய்யாத நிலையிலே 3 வருடங்கள் அந்த ஆசனங்கள் சட்டசபையிலே காலியாக இருந்த அந்த வரலாற்றை நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். எமது தலைவர்கள் சிங்கள தலைவர்களை நம்பினார்கள். அதனால்தான் பிரிட்டிஷ் ஆட்சியாளர்கள் வெளியேற விரும்பிய பொழுது எமது தலைவர்கள் ஒத்துழைப்பு கொடுத்தார்கள். அன்றைக்கு நாங்கள் சமஷ்டி ஆட்சியை, இணைப்பாட்சியை கேட்டிருந்தால் இணைக்கப்பட்ட வடக்கிலே ஒரு பூரணமான இணைப்பாட்சி திட்டத்தை அமெரிக்காவில், சுவிட்சர்லாந்தில், கனடாவில் இருப்பதை போல நாங்கள் பெற்றுக்கொண்டிருக்க முடியும். ஆனால் அப்படி எங்கள் தலைவர்கள் நடந்து கொள்ளவில்லை. சிங்கள தலைவர்களுடைய அந்த இனிமையான வார்த்தைகளிலே அவர்கள் மயங்கி போனார்கள். நாங்கள் விரும்பியிருந்தால், எங்கள் தலைவர்கள் விரும்பியிருந்தால் திருகோணமலை துறைமுகத்தை ஒரு பகடைக்காயாக பாவித்து பிரிட்டிஷ் ஆட்சியாளர்களிடம் பேரம் பேசி இணைந்த வடகிழக்கை, ஒட்டுமொத்த வடகிழக்கை இந்தியாவிலிருந்து பாகிஸ்தான் பிரிக்கப்பட்டது போல ஒரு தனி நாடாக தமிழ் ஈழமாக பெற்றுக்கொண்டிருக்க முடியும். அதை கூட எங்கள் தலைவர்கள் சிந்திக்கவில்லை. சின்ன பிள்ளைகளைப் போல, விரல் சூப்புற குழந்தைகளைப் போல சிங்கள தலைவர்களின் ஆசை வார்த்தைகளிலே, DS சேனநாயக, பரன் ஜெயதிலக போன்றவர்களுடைய ஆசை வார்த்தைகளிலே, இனிய வார்த்தைகளிலே அவர்கள் மயங்கினார்கள். அதனுடைய விளைவைத்தான் அவர்களெல்லாம் போச்சு என்றதற்கு பிறகு தலைமுறையாக நாங்கள் அனுபவித்து வந்திருக்கிறோம். இது எங்கள் எதிர்கால சந்ததிகளுக்கும் தொடரக்கூடாது என்பதற்காகத்தான் நாங்கள் இந்த தேர்தலிலே எங்கள் நிலைப்பாட்டை வலியுறுத்தி தொடர்ந்து இனிமேலும் சிங்கள கட்சிகள் இனப்பிரச்சினைக்கான நியாயமான தீர்வு திட்டத்தை முன்வைக்காத வரையிலே எங்கள் ஆதரவை அவர்கள் பெற முடியாது என்பதை வலியுறுத்தி ஒரு பொது வேட்பாளரை தமிழினத்தின் உரிமை வேட்கையின் அடையாளமாக, சுயாட்சி கோரிக்கையின் அடையாளமாக, இணைந்த வடகிழக்கு தமிழர் தாயகத்திலே ஒரு சுயாட்சி அரசினை அமைப்பதற்கான உரிமை சர்வதேச சட்டத்தின் கீழ் எங்களுக்கு இருக்கிறது என்கிற அந்த அரசியல் ஜதார்த்தத்தின் அடிப்படையிலே நாங்கள் நிறுத்தி இருக்கிறோம். இதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.
இங்கே எந்த விதமான தவறான புரிதல்களுக்கும் இடமில்லை. அவர்களை நாங்கள் புரிந்து கொள்வதைப் போல அவர்களும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நாட்டின் ஜனாதிபதி பேசுகிற பொழுது வடக்கு பிரச்சனையை பற்றி பேசினார். முன்னாள் ஜனாதிபதிகளும் பல்வேறு சந்தர்ப்பங்களிலே வடக்கு பிரச்சனை என்று பேசினார்கள். என்னை வடக்கு மக்கள் தோற்கடித்து விட்டார்கள் என்றுதான் தோற்கடிக்கப்பட்ட சில மணி நேரத்திலே முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ பேசினார். இது வடக்கு பிரச்சனை அல்ல, ஒட்டுமொத்த வடகிழக்கின் தழுவிய தமிழ் மக்களுடைய பிரச்சனை. இன்றைக்கு வடகிழக்குக்கு வெளியே வாழுகிற மலையக தமிழ் மக்கள் ஒரு காலத்திலே இலங்கை பாராளுமன்றத்திலே 8 எம்பிக்களை முதல் பாராளுமன்றத்தில் கொண்டிருந்து சிங்கள இனவாதிகளின் இனவரி சட்டத்தின் காரணமாக ஒரு வருடத்திற்குள்ளே பிரஜாபுரிமையை பறிகொடுத்து பின்வந்த பாராளுமன்றங்களில் ஒரு பிரதிநிதியை கூட தெரிவு செய்ய முடியாத அரசியல் அனாதைகளாக்கப்பட்ட நமது மக்கள் ஆடு மாடுகளைப் போல 64 ஸ்ரீமா சாஸ்திரி ஒப்பந்தத்திற்கு 7க்கு 4 என பங்கிடப்பட்டு பின்னர் அவர்கள் இந்தியாவுக்கு நாடு கடத்தப்படுத்த பொழுது எந்த ஒரு சிங்கள தலைவரும் அதற்கு ஆதரவாக வாய் திறக்கவில்லை. எட்மண்ட் சமரக்கொடியை தவிர, மெரில் பெர்னாண்டோவை தவிர, அன்று பாராளுமன்றத்திலே இருந்த எட்மண்ட் சமரக்கொடியும் மெரில் பெர்னாண்டோவும் உண்மையான சோசியலிசவாதிகளாக சமத்துவவாதிகளாக எங்களுக்காக தொடர்ந்து குரல் எழுப்பினார்கள். அதன் விளைவாக அவர்கள் பாராளுமன்ற ஆசனத்தையே இழந்தார்கள். அந்த 2 விதிவிலக்களை தவிர சிங்கள தலைவர்கள் மீது நாங்கள் நம்பிக்கை வைத்த ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் நாங்கள் ஏமாற்றப்பட்டிருக்கிறோம். அந்த வரலாறு தொடரக்கூடாது. வடக்கும் தெற்கும் இணைய வேண்டும். தமிழ் மக்கள் இந்த நாட்டில் இலங்கை தீவில் ஒரு சமத்துவ சமுதாயத்தை கட்டி எழுப்புவதற்கு தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக கை கொடுக்க வேண்டியவர்கள் என்கிற ஜதாத்தின் பின்னணியிலே தேசிய மக்கள் சக்தி செயற்பட விரும்பினால் நான் விடுத்த இந்த வேண்டுகோளை, அதாவது தமிழ் மக்களுடைய பிரச்சனைக்கு, இந்த நாட்டின் தேசிய கேள்விக்கு, தேசிய பிரச்சனைக்கு, இன பிரச்சனைக்கு அரசியல் தீர்வாக ஒற்றை ஆட்சிக்கு வெளியே சென்று புரட்சிகரமாக புதுமையாக பல்வேறு இன மத நாடுகளிலே ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிற இணைப்பாட்சி என்கிற அரசியல் திட்டத்திற்கு தீர்வு காண்பதற்கு அவர்கள் முன்வர வேண்டும். அப்படி கூட சொல்ல வேண்டாம், ஒற்றை ஆட்சிக்கு வெளியே, ஒற்றை ஆட்சிக்கு அப்பால் சென்று பிரச்சனையை தீர்க்க தயார் என அருணகுமார் திசநாயக நாளையே சொல்லட்டும். நாங்கள் அவருக்கு ஆதரவு வழங்குவதை பரிசீலிக்க முடியும், பரிசீலிப்போம். ஆனால் அவராலே செய்ய முடியாது. அவரை விட பெரிய தலைவர்களாலே செய்ய முடியாததை அரசியலிலே மிக மிக ஜூனியரான எங்களுடைய நல்ல நண்பர் திசநாயகவாலே செய்ய முடியும் என்று நான் நம்பவில்லை. அவர் நல்லவராக இருக்கலாம், வல்லவராக இருக்கலாம். ஆனால் இந்த இனப்பிரச்சனை விவகாரத்திலே நேரடியாக உறுதியோடு எவரும் அவரை போன்றவர்களும் சிந்தித்து செயற்பட முன்வராத வரையிலே தெற்கிலிருந்து எதையும் நாங்கள் ஆக்கப்பூர்வமாக எதிர்பார்க்கவில்லை. அதனால் தான் பிரச்சனையை நாங்கள் எங்கள் கைகளிலே எடுத்திருக்கிறோம். எங்கள் பிரச்சனையை நாங்களே தீர்க்க முடியும் என்று நாங்கள் நம்புகிறோம். நல்லதும் தீதும் பிறர் தர வருவது அல்ல, நாங்களே சிருஷ்டிப்பது, நாங்களே உருவாக்குவது என்கிற பழைய தமிழ் பழமொழியின் அடிப்படையிலே நாங்கள் செயற்பட தீர்மானித்திருக்கிறோம். இந்த பாதையிலே நாங்கள் தொடர்ந்து செல்வதிலே உறுதி பூண்டிருக்கிறோம். ஒரு பாரிய மாற்றம், புரட்சிகரமான மாற்றம் வர வேண்டுமானால் அது தெற்கிலிருந்து வர வேண்டும். நாங்கள் நம்பி வாக்களித்த சரத் பொன்சேகா சமீப காலத்திலே அந்த நன்றியை எப்படி தன்னுடைய பேச்சுக்கள் மூலம் திருப்பி தந்தார் என்பது எங்களுக்கு தெரியும். மைத்ரிபால சிறநாயக பதவிக்கு வந்து 1 வருட காலத்திற்குள்ளேயே தன்னுடைய உண்மையான நிறத்தை காட்டினார். இந்த அனுபவ பின்னணிகளில் தான் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். திட்டவட்டமான ஒரு அரசியல் மாற்றம் ஒன்றை அரசியல் அமைப்பு ரீதியாக கொண்டு வந்து இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு சிங்கள தரப்பு எதுவும் முன்வராத நிலையிலே எங்களுடைய தெரிவு மட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது. அது எங்களோடு மட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் தான் எங்களுடைய வேட்பாளரை நாங்கள் களமிறக்கி இருக்கிறோம். எங்கள் மக்கள் எங்களை புரிந்து கொண்டிருக்கிறார்கள். தேர்தல் முடிவுகள் அதை காட்டும் என்று நான் நம்புகின்றேன்.